மே மாதம் 2026. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமல்ல. இந்த மாதம் உங்களுக்குள் இருக்கும் சிந்தனை மாறும். உங்கள் பார்வை மாறும். உங்கள் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். கும்பராசிக்காரர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு சிந்தனை சக்தி அதிகரிக்கும் காலம். நீங்க மற்றவர்களை விட வேற மாதிரி யோசிப்பீங்க. அந்த யோசனைதான் உங்களுக்கு முன்னேற்றம் தரும். நீங்க இப்போ எடுக்கும் முடிவுகள் அடுத்த சில மாதங்களுக்கு அடித்தளம் அமைக்கும். வேலை வாழ்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்ற காலம். நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு கேள்வி வரும். நான் சரியான பாதையில் இருக்கேனா? அந்த கேள்வி நல்லதுதான். ஏன்னா அது உங்களை முன்னேற்றும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு வரும். சிலருக்கு பதவி உயர்வு சாத்தியம் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது உங்க கையில்தான். தொழில் செய்பவர்களுக்காக இந்த மாதம் புதிய யோசனைகள் வரும். நீங்க பழைய வழியில் போகாமல் புதிய வழியை தேர்வு செய்யலாம். ஆனா முதலீடு செய்யும் முன் 3 முறை யோசிங்க. பணநிலை பற்றி பேசணும்னா, இந்த மாதம் வரவு இருக்கும். ஆனா அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். சில செலவுகள் தேவையானவை, சில செலவுகள் தேவையில்லாதவை. அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். சேமிப்பு ஆரம்பிக்க இது நல்ல நேரம். உறவுகள் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கும். ஆனா சில நேரங்களில் நீங்க அதிகமாக நேராக பேசுவீங்க. அது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல புரிதல் உருவாகும். நீங்க மனசுல நினைக்கிறதை திறந்த மனசோடு சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது உறவை வலுப்படுத்தும். ஆனா சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் கொடுத்தா சந்தோஷம் நீடிக்கும். நண்பர்கள் பற்றி சொன்னா, இந்த மாதம் யாரு உண்மையானவர், யாரு இல்லைன்னு புரியும். அது உங்களுக்கு ஒரு தெளிவு தரும். உடல் நலம் பற்றி இந்த மாதம் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு காரணம் அதிக சிந்தனை. அதனால் தினமும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்க. தூக்கம் சரியா இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. உங்கள் மனநிலை. நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எந்த விஷயமும் சுலபமா மாறும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு நீண்ட நாள் காத்திருந்த விஷயமாக இருக்கலாம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நீங்க எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு பெரிய மாற்றம் தரும். கும்பராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். யோசனை இருந்தா போதாது, அதை செயல்படுத்தும் தைரியம் வேண்டும். ஒரு சின்ன பரிகாரம்: ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகரை நினைத்து வழிபடுங்க. அது உங்கள் தடைகளை குறைக்கும். இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நம்பிக்கை வைங்க. நிதானமா முன்னேறுங்க. உங்கள் நேரம் வருது. மே மாதம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமில்ல, உலகம் முழுக்க சக்தி மாற்றம் நடக்கும் மாதம் இது. கிரகங்களின் நிலை மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறாமல் இருக்காது. கும்பராசிக்காரர்களே, இந்த மாத கிரக நிலை மாற்றங்களை நிதானமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாற்றமும் உங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கம் கொடுக்கப் போகுது. முதலில் சூரியன். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் உங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கும். அது உங்களுக்கு தைரியம், முயற்சி, பேச்சு திறன் அதிகரிக்க வைக்கும். நீங்க சொல்லும் வார்த்தைக்கு விலை இருக்கும். துணிச்சலான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் 4ஆம் இடத்துக்கு மாறும். அந்த நேரத்திலிருந்து உங்கள் கவனம் குடும்பம், வீடு,
மன அமைதி இதற்கே மாறும். சிலருக்கு வீடு சம்பந்தமான முடிவுகள் வரும். அடுத்தது சந்திரன். சந்திரன் வேகமாக நகரும் கிரகம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் மனநிலையை அடிக்கடி மாற்றும். ஒரு நாள் உற்சாகம், மற்றொரு நாள் சோர்வு. அது சாதாரணம்தான். அதை மனதில் வைத்து முடிவுகள் எடுக்கணும். புதன் பற்றி சொன்னா, புதன் இந்த மாதம் சில நாட்கள் பின்னோக்கி நகரும் நிலை இருக்கும். அதனால் தகவல் தொடர்பில் குழப்பம் வரலாம். பேச்சில் தவறுகள் நடக்கலாம். அதனால் பேசும்போது கவனம். ஒப்பந்தங்களில் இருமுறை சரிபார்ப்பு அவசியம். சுக்கிரன். சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் நிலை. காதல், உறவுகள், அழகு, சுகவாழ்வு, இந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு புதிய உறவுகள் தொடங்கும். செவ்வாய். செவ்வாய் உங்கள் உழைப்பை தூண்டும். ஆனா அதே நேரத்தில் கோபத்தையும் அதிகரிக்கும். அதனால் செயலில் வேகம் இருக்கும். ஆனா வார்த்தையில் கவனம் தேவை. குரு. குரு இந்த மாதம் மிகவும் முக்கியமான தாக்கம் தரும். குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். கல்வி, வேலை, பெரிய முடிவுகள் எடுக்க நல்ல நேரம். சனி. சனி உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கு, கட்டுப்பாடு, இதை கற்றுக் கொடுக்கிறது. சனி உங்களை சோதிக்கும், ஆனா வளர்ச்சிக்கும் காரணம் அதுதான். ராகு, கேது, இந்த இரு நிழல் கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டுவரும். சில விஷயங்கள் திடீரென்று நடக்கும், ஆனா அதில் ஒரு பாடம் இருக்கும். கும்பராசிக்காரர்களே, இந்த மாத கிரக நிலை மாற்றங்கள் சொல்லுது. மாற்றம் தவிர்க்க முடியாது, ஆனா அதை பயன்படுத்தினா அது உங்களுக்கு வெற்றியாக மாறும். நிதானம், கவனம், நம்பிக்கை, இந்த 3 இருந்தா இந்த மே மாதம் உங்களுக்கு பெரிய திருப்பம் தரும். இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.